அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 2026 குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இது சுமாரான குரு பயிற்சி. இதுவரையும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்கிறார். ஆனால் விரயங்கள் என்றாலும் கவலைப்பட தேவையில்லை, அது சுப விரயமாகவே அமையும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பலவிதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமையும். சுப காரியங்களுக்காக செலவு செய்யும் யோகத்தை வழங்கும். குரு பகவான் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியானார். அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியடைந்தார். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடம் என்பது சுப விரயங்களை குறிக்கக்கூடியது. இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது மறைவு ஸ்தானத்துக்கு சென்றுவதால் வரவை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் அந்த செலவுகள் அனைத்தும் சுப காரியங்களுக்காகவே, அதாவது வீடு கட்டுதல், திருமணம், தொழிலில் முதலீடு செய்தல் போன்றவற்றை அமைப்புகள் அமையும். அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்போ பிற காலத்தில் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா 4, 6, 8ஆம் இடங்கள் மீது விழுவதால் சொத்து சேர்க்கை மற்றும் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்குத்தடையின்றி நடக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலை நிம்மதிக்கான பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 12இல் குரு இருப்பதால் அவ்வப்போது சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதேபோல் கோபத்தை அடக்கி நிதானமாக செலவு செய்வதோ நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாகவும் நிதானமாகவும் வார்த்தைகளை பயன்படுத்தணும். இல்லைனா தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். ஆனால் கையில் பணம் தங்குவது கடினம். ஒரு கைக்கு வரும் பணம் மறு கைக்கு செலவாக மாறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரிடலாம். எனினும் குரு உச்சம் பெற்று இருப்பதால் பெரிய நிதி நெருக்கடிகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் மன நிம்மதியுடன் இருக்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளை அவங்க தவிர்க்கணும். இருக்கும் தொழிலை நிலைநிறுத்தி கொள்வதில் கவனம் செலுத்துங்க. ஏற்றுமதி இறக்குமதி, ஆன்மீக பொருட்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மறைமுக போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பணி சுமை சற்று அதிகமாக இருக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பாத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. சக ஊழியர்களுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேல் அதிகாரிகள் பேசும்போது பணிவு அவசியம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இப்போது கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 12இல் குரு இருப்பதால் தூக்கமின்மை, கண் தொடர்பான உபாதைகள்,
அல்லது கால் வலி ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது உடல் நலத்துக்கு நல்லது. இந்த சிம்மராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதால் சற்று சோர்வு உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சிம்மராசி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சவாலான ஆண்டாக இருக்கும். கல்வியில் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதல் அக்கறையுடன் படிக்க வேண்டும். ஆனால் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதமே அமையும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் பரிகாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து நல்லது. மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏழை முதியோர்களுக்கு உணவு அல்லது மருந்து பொருட்கள் தானமாக வழங்கலாம். வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலரால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தான தர்மங்கள் செய்தால் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் பலன்கள் குறைந்து சுப பலன்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சுப விரயங்களையும் ஆன்மீக வளர்ச்சியும் தரும். வரவுக்கு செலவுக்கு சரியான திட்டமிடுதல் இருந்தால் இந்த காலத்தை வெற்றிகரமாக கடக்கலாம் இந்த குரு பயிற்சியில். அதனால் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. எதில் முதலீடு செய்தாலும் அதில் மிக கவனமாக முதலீடு செய்யுங்க. அப்போ தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திருப்திகரமான குரு பயிற்சியாக அமையும். நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.